ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கும். இன்றைக்கி ஒரு சூப்பரான சோளம் வச்சு சோளக்கூழ் இல்லைன்னா சோள பாயாசம்னு சொல்லலாம். இது சாப்பிட்றதுக்குமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். எங்கள் ஊர் சைடில் காலப்பசேரமே வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்து செய்வாங்க. ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து செஞ்சு கொடுத்து பாருங்கள், கட்டாயம் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வாங்க இது எப்படி செய்யுதுன்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சோளம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கடைகளில் வந்து கிடைக்கும். நீங்கள் சோளம் வந்து ஒரு கிலோ அளவுக்கு வாங்கி கொஞ்சம் புடச்சிட்டு இதை வந்து நல்லா வெயிலில் காய வச்சுக்கோங்க. காய வச்சுட்டு மிஷினில் கொடுத்து நீங்கள் வந்து ஃபுல்லாக நல்லா ஃபைன் பவுடராக வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துட்டு சும்மா பல்ஸ் மோடில் வச்சு அடிச்சிங்கனாலும் கொஞ்சம் குறகுறப்பாக இருக்கும். அப்படி செய்யும் போதுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா மிஷினில் கொடுத்து நான் வந்து சோள மாவு வந்து நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் 3 பேருக்கு ஒரு 1.5 கப் அளவுக்கு நான் வந்து எடுத்துருக்கிறேன். இப்போ ஒரு பவுலில் நான் அந்த 1.5 கப் அளவுக்கு சோள மாவை சேர்த்துட்டு தண்ணி வந்து தேவையான அளவுக்கு நான் சேர்த்துட்டு கட்டிகள் இல்லாத அளவுக்கு ஃபுல்லாக வந்து நீங்கள் அதை வந்து நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அந்த தண்ணியும் சோளமாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி இருக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூழ் மாதிரி வந்து நம்ம வந்து காய்ச்ச போகிறோம். இப்போ வந்து ஃபுல்லாகவே வந்து லங்ஸ் இல்லாத அளவுக்கு நான் ஃபுல்லாகவே வந்து அதை வந்து இது பண்ணிட்டேன், ரெடி பண்ணிட்டேன். இப்போ ஒரு பெரிய பாத்திரத்தில் நான் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்புமே நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ தண்ணி வந்து கொதிக்கட்டும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் வந்து இந்த சோள மாவை சேர்த்துட்டு ஃபுல்லாக வந்து கிளறி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து கட்டிகள் வந்து பிடிக்காது. இதை நல்லா கிளறிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த சோள மாவு வந்து கொஞ்சம் கெட்டி பதத்துக்கு வர ஆரம்பிக்கும். கைவிடாமல் லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிளறிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லாவே சூப்பராக மாவு வந்து நல்லா வெந்து வந்துடும். இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மாவு வந்து நல்லா வெந்துடும். அதே மாதிரி நல்லா கெட்டியாகவுமே வந்து ஆரம்பிக்கும். கெட்டியானதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். இதை வந்து நைட் டைமில் தான் வந்து செஞ்சு வச்சுட்டிங்கன்னா காலைல சாப்பிட்றதுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம ராகி கூழ் இந்த மாதிரி காய்ச்சுவோம்ல, அந்த மாதிரி தான் இதை வந்து நம்ம செஞ்சுக்கணும். எங்கள் பாட்டி வந்து பார்த்திங்கன்னா இதை ஊற வச்சு கொடக்கல்லில் போட்டு அதை அரைச்சி எடுத்து எங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. அப்போ சாப்பிட்றதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளவு சூப்பராக இருக்கும். இப்போ வந்து அது எல்லாத்தையுமே வந்து ரொம்ப நான் மிஸ் பண்ணுறேன்னு சொல்லுவேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நைட்டு காய்ச்சி வச்சது இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இதை வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தேவையான அளவுக்கு நான் இதில் கொஞ்சமாக வந்து இதை அப்படியே வந்து நான் எடுத்துக்க போகிறேன். கேக் மாதிரி இருக்கும். இது செய்யும் போதே ஸ்மெல்லுமே அந்த அளவுக்கு இருக்கும். செம்ம சூப்பராக இருக்கும். எனக்கு தேவையான அளவுக்கு மட்டும் இப்போ நான் எடுத்துக்கிறேன். இப்போ இது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து கெட்டியான தேங்காய் பால் வந்து நீங்கள் வந்து முன்னாடியே வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது ஒரு பவுலில் நான் இதை அப்படியே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா வந்து நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. கொஞ்சம் கெட்டியாக இருக்குது அப்படின்றதுனால மசிச்சு விட்டுட்டு இது கூட நாட்டு சக்கரை வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டுமே நல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னா வெல்லம் கூட சேர்த்துக்கோங்க. ஒயிட் சுகர் வந்து மொத்தமாக வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. இப்போது இந்த நாட்டு சக்கரையை சேர்த்துட்டு ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் திக்கான தேங்காய் பாலுமே எடுத்து வச்சுருந்தேன். தேங்காய் பால் அப்படியே இதில் சேர்த்துட்டு ஃபுல்லாக நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட ஒரே ஒரு ஏலக்காய் வந்து அப்படியே சேர்த்துக்கோங்க. வீடியோ இதில் வந்து கொஞ்சம் ஸ்கிப் ஆகிடுச்சு, அதனால் இதில் காட்ட முடியல. சேர்த்துட்டு நீங்கள் வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். சோளத்தில் வந்து பார்த்திங்கன்னா நார்ச்சத்து, புரோட்டீனு, இரும்புச்சத்து, விட்டமின் இது எல்லாமே நிறையா இருக்குது. இது சாப்பிட்றதுனால வந்து பார்த்திங்கன்னா செரிமானத்தை வந்து மேம்படுத்துது, ரத்தத்தில் சர்க்கரை அளவை வந்து கட்டுப்படுத்துது, இதய ஆரோக்கியத்துக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண் பார்வைக்குமே சோளம் வந்து ரொம்ப நல்லது. கிரீமியான சோள பாயாசமாக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.